அதுக்கு மட்டும் சிபிஐ என்கொயரி எதுக்கு கேட்கல, இங்கே இப்போ ரஞ்சித்துக்கு மட்டும் சிபிஐ என்கொயரி. அப்போது இதெல்லாம் வந்துட்டு எப்படி தெரியுங்களா, இவங்க யாருன்னா இன்வால்வ்டுனா, ஆளும் கட்சியில் இன்வால்வ்டுனா அதை அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. அடுத்த எதிர்கட்சினா ஒரு பெரிய பரபரப்பாக பண்ணலாம். இப்போ முதல் இந்த ரஞ்சித் நிக்கிதா இப்போ ரீசெண்டாக நடந்தது, அதுவும் ஒரு லாக்அப் டெத் தான். லாக்அப் கிடையாது, இது வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கே அந்த தம்பியை கூப்பிட்டுட்டு போகல, அந்த கோயிலில் இருந்த ஒரு மண்டபத்திலே வச்சு அடித்து வச்சு அயோக்கியத்தன்மையும் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இந்த போலீஸ்காரன் தான் பண்ணான். அங்கேயும் அந்த பெனிக்ஸ் அந்த ஜெயராஜ்லையும் போலீஸ்காரன் தான் பண்ணான். இப்போது போலீஸ்காரன் தப்பு பண்ணால் எந்த சட்டத்தில் இருக்குது அவன் தப்பு பண்ணலாம், நம்மளை அடிக்கலாம் சொல்லி எந்த சட்டத்தில் இருக்குது? நம்மளுக்கு மன உறுதி இருந்தாலும் நம்ம உடம்பு வந்து தாக்கு பிடிக்காது, சண்டை போடுறது. அப்போ வந்து இந்த மக்கள் அந்த நேரத்தில் மட்டும்தான் கத்துறாங்க தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்காக யார் போராடுகிறாருன்னு யாருமே இல்லை. இதுதான் உண்மை நிலை. நம்மளும் ஊடகங்களும் என்ன பண்ணுறோம், பிச்சைக்கார பசங்க வந்துட்டு என்ன சொல்கிறோம், எங்களுக்கு வந்து இது போடுங்க, சந்தா போடுங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கொடுக்கும் காசால் தான் நாங்கள் இந்த ஊடகத்தை நடத்துகிறோன்னு சொல்லி ஒரு க்ளாரிஃபைட் பிக்சர் பண்ணுறாங்க. ஓகே, இவங்கெல்லாம் நிஜமாகவே இவங்க யாருன்னா ஒத்துறாது, யாருன்னா ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு இவங்க போய் கேஸ் போட்டு எதுனா பண்ணுறாங்களா? கிடையாது. இப்போ நம்ம எவ்வளோ பேருக்கு நம்ம குவைட்டாக பண்ணிகிட்ருக்கோம், நம்ம செய்ய முடிஞ்ச உதவி செய்கிறோம், நம்மளால் முடிஞ்சுது. இப்போது இவங்கெல்லாம் இந்த ஊடகங்களும் அந்த என்ன பணம் ஒரு போதும் எவ்வளோ வியூவர்ஸ் பார்க்குறாங்களோ அதுக்காக தான் பண்ணுறாங்க தவிர்த்து, ஆனால் மன ரீதியாக உண்மையாக மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இந்த கேஸுகளெல்லாம் என்ன ஆச்சு இதை பற்றி யாருன்னா ஒருத்தர் இந்த அசோசியேஷன் இருக்குது, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து இவங்களுக்காக நியாயம் கேட்கலன்னா யாரும் ஒன்றும் வரவே மாட்டான். நீங்கள் ஃபோன் பண்ணி பாதி பேர் இந்த ஜேர்னலிஸ்ட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருந்தால் பெரிய 1000 கோடி பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி